சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உன் தந்தை நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த மனக்கவலை? உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து விட்டது. உனக்காக இருக்கும் அத்தனை சூழ்நிலைகளும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்க இன்று இரவு உறங்குவதற்கு முன் 9 முறை இதை நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு கண்ணுறங்கு. நாளை நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் நிச்சயமாக உன் செவிகளுக்கு வந்து எட்டும். இரவில் உறக்கமில்லாமல் தவிக்கும் என் பிள்ளையே, உன் சாயப்பா கூறுவதை நம்பிக்கையோடு செய்து பார். நம்பிக்கையோடு செய்து பார். செய்துவிட்டு நம்பிக்கையோடு உறக்கம் கொள். இதுவரை அன்னமில்லாமல் உறக்கமில்லாமல் கழிந்த உன் நாட்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் கஷ்டகாலமெல்லாம் இன்று இரவோடு ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. என் பிள்ளையே, காலமும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களும் உன்னை காயப்படுத்தும் பொழுது, உன் மனதை வேதனைப்படுத்தும் பொழுது காயப்பட்டு விடாதே, நொந்து விடாதே. உன்னை காயப்படுத்த வேண்டும், உன்னை நோகடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அவர்கள் அதை செய்கிறார்கள். அது அவர்களுடைய எண்ணம். ஆனால் உன் எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? எது நடந்தாலும் புன்னகையோடு நகர்ந்து செல்வதுதான் உன் எண்ணமாக இருக்க வேண்டும். அப்படி நீ நகர்ந்து சென்றால் உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக உன்னுடைய அந்த செயலை பார்த்து மனம் வருந்துவார்கள். ஏன் இவன் இப்படி நடந்து கொள்கிறான் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் எழும். அந்த எண்ணம் வரும் வரை நீ புன்னகையோடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடு. அதுதான் அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். உனக்கென விடியல் வரப்போகிறது. உனக்கென விடியலுக்காகவே உன் சாயப்பா உன்னோடு காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கான நல்ல விடியலை உனக்கு கொடுப்பதற்காக. உன்னுடைய மனதில் நம்பிக்கையாய் நான் இருக்கிறேன். நீ எனக்கு செய்யும் சேவைக்கு நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாகவே இருப்பேன். உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து எப்பொழுதுமே செய்து கொண்டே இருப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு குழந்தையே. இன்று நீ இப்படி இருப்பதற்கு நீதான் பொறுப்பு. நான் உனக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்கி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ளவும் முடியாமல் உனக்கு இருக்கும் பிரச்சனைகளால் நீ மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், மனக்குழப்பத்தில் இருக்கிறாய். அதனால் எதனையுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பி போய் தவித்து கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் மறந்துவிடு. போனது போகட்டும். அனைத்தையும் விட்டுவிடு. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை உன்னை தவிர வேறு யாருக்கும் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் முடியப் போகிறது. நல்ல காலம் நமக்கு துவங்கப் போகிறது. நமக்கான விடியல் நமக்கு வரப்போகிறது என்ற நம்பிக்கையோடு இதை 9 முறை சொல்லிவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை விடியல் சர்வ நிச்சயமாக உனக்கானதே. சாயி சாயி என்று சொல்லுவோர்க்கு எப்பொழுதுமே துன்பங்கள் வருவதும் இல்லை. வந்த துன்பங்கள் கூட விலகி ஓடிவிடும் சாயி சாயி என்று சொல்லுவதினால். அப்படி நம்பிக்கையோடு இன்று இரவு ஓம் சாயி ஓம் சாயி என்று 9 முறை சொல்லிவிட்டு சாயப்பாவிடம் அனைத்து பிரச்சனைகளையும் ஒப்படைத்துவிட்டு, அவர் காலடியில் வாழ்க்கையையே ஒப்படைத்துவிட்டு, என் வாழ்க்கையை பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு சாயிநாதரே என்று அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு உன் வேலையை செய்ய துவங்கு. உனக்கான விடியல் உனக்காகவே விடியும் நாளை. நான் உனக்காகவே அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மன நிம்மதியில்லாமல் தவிக்கும் என் பிள்ளைக்கு நல்ல வாக்கு, நல்ல செய்தியை கூற இன்று உன்னை தேடி உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் அப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. உன் வாழ்க்கையில் உள்ள தடையெல்லாம் விலகி அதிர்ஷ்ட காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உன் மனதிற்கு இனியமையானவர், உன் மனதிற்கு வேண்டியவர் உன்னை நோக்கி வருவார். மனம் திருந்தி நான் அவரை வரவேற்பேன். இது நிச்சயமாக நடக்கும் உன் வாழ்வில்.
நல்லதை மட்டுமே நினை. நல்லது எப்பொழுதும் உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது இருக்கும். தங்கமே, உன் மனதில் 1000 கஷ்டங்களும் 1000 வேதனைகளும் இருந்தாலும் கூட அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிக மிக தவறு. உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். உன் வாழ்வில் உள்ள தடைகளையெல்லாம் நீக்கி உன் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களை நான் என் பிரியமான கண்மணிக்காக நிச்சயமாக செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. அதற்கு உன் வாழ்வை மாறுவதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு. என் ஆசிர்வாதத்தை போல உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது, என்னிடம் வரமாக கேட்டது, என் காலடியில் வந்து எதற்காக பிரார்த்தனை வைத்தாயோ அந்த விஷயம் எல்லாமே நடக்கும். நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதற்கான எல்லா வழிமுறைகளும் எல்லா முயற்சிகளும் உன்னை வந்து சேரும்படி நான் தீர்க்கமாக செய்வேன். நானே துணை நின்று உன்னையும் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தாரையும் காப்பேன், காத்து வழி நடத்துவேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது? இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் நான் போராடி கொண்டே இருக்க வேண்டும்? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு நீ என்மேல் கோபமும் படுகிறாய். சில சமயங்களில் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கிறது என்று தவறான முடிவுக்கு கூட செல்லவும் துடிக்கிறாய். உன்னுடைய மனவேதனையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை இப்படி நினைக்க வைக்கிறது. உன்னை இந்த அளவிற்கு சிந்திக்கவும் வைக்கிறது. இதனால் உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளையெல்லாம் மற்றவர்களிடம் சொல்ல துடிக்கிறாய். ஆனால் சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், வாழ்க்கையை வாழவும் முடியாமல், அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வரவும் முடியாமல், என்ன செய்வது ஏது செய்வது என்று கூட தெரியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையிலிருந்து, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பார்களா என்று கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறாய். வழியில் எதிர்பார்த்து அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன் வேதனை தாங்க முடியாமல் சில சமயம் மற்றவர்களிடம் அதை புலம்புகிறாய். உன் சாயப்பாவிடம் வந்து கண்ணீர் சிந்தி அழவும் செய்கிறாய். நமக்காக உதவி செய்ய இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்மை காப்பாற்ற, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க எவருமே துணைக்கு இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். பிரியமான குழந்தையே, யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையை மீட்டெடுப்பார்களா? நல்ல வழியில் அழைத்து செல்வார்களா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறாயே. உனக்காக உன் அப்பா உன் அருகிலேயே நின்று கொண்டிருப்பது உன் கண்களுக்கு தெரியவில்லையா? புரியவில்லையா? அல்லது புரியாமல் நிற்கிறாயா? என் பிரியமான குழந்தையே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத கஷ்டத்தை எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதே இல்லை. கஷ்டத்தை உருவாக்குவேனே தவிர, அது உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் அதை நான் உருவாக்குவேன். அப்படியில்லாமல் நீ வாழ்க்கையே வெறுப்பதற்காக அந்த போராட்டம் உனக்கு உன் அருகில் வரவே வராது. அதற்காகவும் நான் அந்த போராட்டத்தை உருவாக்குவதும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீ இப்படி மனப்போராட்டத்தோடு புலம்பிக் கொண்டே இருந்தால் அதற்கான தீர்வை எப்படி உன்னால் யோசிக்க முடியும்? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இந்த உலகத்தில் இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கான தீர்வு நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். அதை தேடி கண்டுபிடிப்பது ஒவ்வொருவரின் கடமை. அந்த தீர்வு வரும்பொழுது அந்த வாய்ப்பை பக்குவமாக பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதில் சிந்தனைதான் இருக்க வேண்டுமே தவிர
பிரச்சனை வந்து விட்டதே, அந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மீளப் போகிறேன் என்று தெரியவில்லை. வாழ்க்கையே வீணாகிவிட்டது. என்னை காக்க யாருமே இல்லை, என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியாது. என் குழந்தையே, நன்றாக மனதில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத பிரச்சனைகளை நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ எப்பொழுதும் நான் கொடுக்கவே மாட்டேன். உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, எப்படி வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையே என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் உன்னுடைய அனைத்து சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். அந்த சோதனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை நீயே ஏற்படுத்திக்கொள். உனக்கு அதிகமாக கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் மிகுதியான சந்தோஷம் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எந்த ஒரு தகப்பனுமே தன் குழந்தை கண்ணீரோடு நிற்கும் பொழுதும், யாருமே இல்லாமல் நிற்கதியாய் நிற்கும் பொழுதும் அப்படியே பார்த்து கொண்டு சும்மாவே இருக்க மாட்டார்கள். இதுதான் ஒரு தகப்பனின் கடமையும் கூட. அப்படி அவர்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதே ஒரு தகப்பனின் கடமை. அந்த கடமையை நானும் என் பிள்ளைகளுக்காக நிச்சயமாக செய்வேன். அந்த கடமையிலிருந்து எப்பொழுதும் நான் மீளவே மாட்டேன். உனக்கு தாயாக தகப்பனாக அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. பொறுமையோடு நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்தால் அந்த காரியத்தை வெற்றியடைய உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன், நிச்சயமாக இருப்பேன். எனவே என் குழந்தையே, நடக்குமா நடக்காதா என்று எப்பொழுதும் யோசிக்காதே. எதிர்மறை சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எப்பொழுதும் நான் வெற்றியடைவேன், நான் நினைப்பது நடக்கும், என் வாழ்வில் அதிசயம் நிகழும், சாயப்பா அதை நிகழ்த்தி தருவார் என்று நேர்மறை சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது எப்பொழுதுமே உன் வாழ்வில் நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக ஆகாது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. அவற்றையெல்லாம் தான் நாம் அனைவரும் விதி என்று சொல்கிறோம். உன் வாழ்க்கையில் விதி என்றால் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் வரும் நல்லது கெட்டது, உன் வாழ்நாளில் தினம் தினம் அசையும் அசைவு கூட, அந்த அசைவு கூட ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதாகத்தான் இருக்கும். அந்த விதியிலிருந்து, அந்த கர்மாவிலிருந்து நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எவருமே தப்பிக்கவே முடியாது. வாழ்ந்துதான் ஆக வேண்டும், தப்பித்து எங்கும் செல்லவும் முடியாது. ஆனால் என்னை நீ முழுமையாக நம்பினாய் என்றால் உன்னுடைய கஷ்டத்தை அனைத்தையும் நான் தாங்கிக் கொண்டு உன்னுடைய வேதனைகளை தீர்த்து வைத்து என் பார்வையில் உன்னை எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வைத்திருப்பேன். உன் எதிர்காலம் சிறப்பாக மாற்றியமைத்து தருவேன் உன் சாயிநாதர். இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு உன்னுடைய வேலையை செய்ய துவங்கு. நீ இது நாள் வரை இழந்த சந்தோஷம், இழந்த நிம்மதி அனைத்தையும் உனக்கு மீட்டெடுத்து கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. உன்னில் இருக்கும் நான் என்ற கேள்விக்கு நீ எப்பொழுதிலிருந்து என் சாயப்பா இருக்கிறார் அப்போதிலிருந்து நீ முக்தி என்னும் ஞானத்தில் சவாரி செய்ய போகிறாய் என்றுதான் அர்த்தம். உன் மனதையும் உன் புத்தியையும் நீ ஜெயித்து விட்டாய் என்றால் உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீ புரிந்து விட்டாய். இனி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் மாறி மாறி வாரி வாரி வழங்கிவிட்டுதான் செல்வேனே தவிர என் பிள்ளையை நிர்கதியாக விட்டுவிட்டு நான் எங்குமே செல்லவே மாட்டேன். என்னுடைய உயிரான செல்ல பிள்ளை நீ. என்றுமே உனக்கு நான் துணையாக இருந்து உன்னை நான் அரவணைப்பேன். வருத்தப்படாதே, எதற்குமே கலங்கி நிற்காதே. தோல்வி வரும் பொழுது துவண்டு போய்விடாதே. எதையும் எதிர்த்து நின்று
தைரியமாக போராடுபவன்தான் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை பறிக்கலாம். வெற்றி என்னும் கனியை என்னோடு சேர்ந்து ருசிக்கலாம். உனக்கு வரும் துன்பத்தையும் உனக்கு வரும் போராட்ட காலத்தையும் பெரிதாக நினைத்து நினைத்து உனக்குள் இருக்கும் இன்பத்தை நீ இழந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்காதே. எது வந்தாலும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நிம்மதியாக இருக்கும் மனம் எப்பொழுதுமே நல்ல எண்ணத்தை மட்டுமே சிந்தனை செய்யும். நல்ல எண்ணங்கள் மட்டுமே மனதில் இருக்கவே செய்யும். உனக்கு நிறைய நிறைய வாய்ப்புகளும் உனக்கான காலங்கள் நிறையவே இருக்கிறது. அவற்றையெல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன கஷ்டம் உன்னை நெருங்கி இருக்கிறது. இந்த சின்ன சறுக்கல் உன்னை வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே மனதை புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு எழுந்து நடமாடு. எழுந்து உன் வேலையை செய்ய துவங்கு. நான் தான் உன்னோடு இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. பின் உன் மனதில்தான் ஏன் இந்த பதற்றமும் குழப்பமும்? இதுவரை நீ இழந்த அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க நான் போராடி கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நொடியும். நீ எந்த இடத்தில் தயங்குகிறாயோ அந்த இடத்திலிருந்துதான் உன்னுடைய தடங்கல்கள் ஆரம்பிக்கிறது என்பதை புரிந்து கொள். எது வந்தாலும் தயங்கி நிற்காதே. நீ எடுத்து வைத்த அடியை பின்னோக்கி எடுத்து வைக்க மட்டும் நினைக்கவே நினைக்காதே. செய்யும் செயலை செய்வதற்கு முன் 1000 முறை யோசித்தாலும் செய்து ஆரம்பித்தவுடன் ஒரு நொடி கூட யோசிக்காதே. எடுத்து வைத்த அடியை முன்னோக்கி எடுத்து வைத்து கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம். வா என் பிள்ளையே. உனக்கு துணையாக எப்பொழுதுமே பக்க பலமாக உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன். கவலையே கொள்ளாதே. இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு ஒரு நல்ல முடிவை எடுத்துவிடு. உன் விதியை நிச்சயமாக மதியால் மாற்றியே காட்டலாம். வாழ்க்கையில் தோல்வி அடையும் போது வெற்றி பெற வேண்டுமே என்று மட்டும்தான் தோன்றுகிறது. ஆனால் அவமானம் அடையும் போது தான் சாதித்து நம் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு தோன்றுகிறது. இதுதான் அவமானத்தின் பாதிப்பு. அனைவர் முன்னிலையில் நான் அவமானப்படுகிறேன், அவமானப்படுத்தப்படுகிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்களும் சோதனைகளும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது? நான் மட்டும் அப்படி என்ன தவறு செய்தேன் சாயிநாதரே? என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறதே என்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உன்னை நீயே தெரிந்து கொள்ள தேவைப்படும் மிக முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் அவமானம். அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கிறது. சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது, அனைவரை பற்றியும் புரிந்து கொள்ளவும் முடிகிறது அந்த அவமானத்தால் தான். நிறைய அவமானங்கள் வாழ்க்கையின் பாதையையே மாற்றியமைக்கும். எனவே அவமானத்தைக் கண்டு பயந்து விடாதே. நிறைய அவமானங்கள் நீ அடைந்தால் வாழ்க்கையின் பாதை மிக சிறப்பாக, வெற்றிகரமாக, பிரகாசமாக அமையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போலவும் பயப்படும் போலவும் மிக கொடூரமானது அல்ல. நிதர்சனத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை மிக சுலபமாக வெற்றியை எட்டி பிடிக்கலாம். அவமானங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கி அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றியமைக்கலாம். எது வந்தாலும் என்ன, எது சென்றாலும் என்ன, இந்த வாழ்க்கை இறைவனால் கொடுக்கப்பட்டது. சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எல்லாம் வந்த வழியாக திரும்பி செல்லதானே வேண்டும். எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை நிகழ்வுகளாக இருந்தாலும் அதற்கு நேர்மறையாகவே நீ பதில் சொல். அப்பொழுது உனக்கு வரும் சோதனைகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் நேர்மறை எண்ணத்தோடே கவனித்துப்பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீயே கண்கூடாக உணர்வாய். நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில், நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் தேவையில்லாத நினைவுகளை மனதில் வைத்துக் கொள்வதாலும், தேவையில்லாத எண்ணங்களை மனதில் எப்பொழுதும் சுமந்து கொண்டிருப்பதாலும் எதையுமே உன்னால் சாதிக்க முடியாது. முடிந்ததை முதலில் மறந்துவிடு.
வருவதை என்னாகுமோ ஏதாகுமோ என்று நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று இருந்துவிடு. இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் என்ன உன் கைகளில் இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ பழகிக்கொண்டாலே நீ வெற்றியடைவதற்கான வாய்ப்பு 100 அல்ல 1000% உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் நிகழ்த்தி வைப்பேன். பட்டம் என்பது வானில் எவ்வளவு உயரம் வேணாலும் பறக்கலாம் அந்த நூலின் உதவியால். ஆனால் காற்றால் மட்டுமே அதை திசையை கணிக்க முடியும். நூல் இல்லாமல் பட்டத்தால் பறக்கவே முடியாது. ஆனால் காற்று இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராயவும் நம்மால் முடியாது. உன் வாழ்க்கையிலும் உன் துன்பங்கள் எல்லாம் உன்னிடம் இருக்கும் நூல் போலத்தான். கண்டிப்பாக நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் எல்லாம் உன்னிடம் நூல் போல இருந்தால்தான் பட்டம் மிக உயரமாகவும் நிதானமாகவும் பறக்க முடியும். அதை விட்டுவிடுத்து நூலில்லாமல் பட்டத்தால் எப்படி பறக்க முடியாதோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரிசமமாக அமைந்துவிட்டால்தான் வாழ்க்கை என்னும் சக்கரம் மிக அழகாக பயணிக்கும். யாராவது உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால், உன்னை அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் என்றால் அவர்களை தேடிச் சென்று உன் அன்பை நிரூபிக்க நினைக்கவே நினைக்காதே. ஏனென்றால் ஆசையாக நீ போனால் அவமானம் மட்டுமே மிஞ்சும். எனவே நம்பிக்கையோடு தைரியமாக இரு. உன்னை விட்டு சென்றவர்கள் உன் அன்பை, உண்மையான அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. ஒன்று நன்றாக புரிந்து கொள், உன்னை தவிர வேறு யாரும் உன்னை அவமானப்படுத்தவே முடியாது. எப்பொழுதுமே மற்றவர்களின் மனதை காயப்படும்படி எண்ணாதே, ஏன் நினைக்கக்கூட செய்யாதே. நிராகரிப்பு எவ்வளவு பெரிய வலி, அவமானம் என்பது அடுத்தவர்கள் நம்மை நிராகரிக்கும் போதுதான் புரிய வரும், தெள்ளத் தெளிவாக விளங்கவும் செய்யும். உன்னை நீ யார் என்று உனக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் அவமானம். அவமானம் கிடைத்து விட்டதே, வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைத்துவிட்டு அப்படியே உட்கார்ந்திருக்காதே. நீயே உன்னையே நீ யார் என்று தெரிந்து கொள்வதற்காக கிடைத்த ஒரு அற்புதமான பொக்கிஷம்தான் அந்த அவமானம் என்று நினைத்து கொண்டு உனக்கு கிடைத்த அவமானத்தை தாண்டி எதிர்த்து போராடி வென்று சென்று கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக மிக பிரகாசமான வெளிச்சத்தை கண்குளிர காண்பாய். நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை நீ அழைக்கும் பொழுது நான் ஓடோடி வந்து உன்னிடம் வந்து சேர்ந்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் என்ன தேவை, உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ உனக்கு என்ன தேவை என்பதை நான் யோசித்து யோசித்து அதன்படிதான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மனமகிழ்ச்சியோடும் வாழ என்னால் முடிந்த அனைத்து ஆசிர்வாதத்தையும் உனக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் உன்னை நெருங்கவும் முடியாது. நான் அதை அனுபவிக்கவும் மாட்டேன். நான் கண்டெடுத்த பொக்கிஷம் உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது? அப்பா சொல்வதை முழுமையாக நம்பிக்கை வைத்து முழுவதுமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? அப்படி என்றாலே உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தோடும் சகலபோக ராஜயோக வாழ்க்கையை வாழும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். இது நாள் வரை சோகத்தோடும் வேதனையோடும் கழிந்த உன் நாட்கள் இனி சந்தோஷத்தில் திளைக்கப் போகிறது. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. அடுத்த நிமிடம், ஏன் அடுத்த நொடி கூட நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல், யார் மனதையும் புண்படுத்தாமல் வாழ கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக வழி அனுப்பிவை. நீ இழந்ததை விட, உன்னை விட்டு சென்றதை விட சிறப்பாக தர வாழ்க்கை
நல்ல வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, எல்லோரிடமும் உதைப்படும் கால்பந்தாய் இருந்து விடாதே. சுவரில் எறிந்தால் திரும்பி வந்து முகத்தில் அடிக்கும் கைபந்தாய் எப்பொழுதும் இருக்க பழகு. இல்லையென்றால் அனைவரும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உன்னை கால்பந்தாய் எரிந்து கொண்டே இருப்பார்கள். உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் மிக சுலபமாக கடந்தே போய்விடலாம். ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீயும் அந்த நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. உனக்கான விடிவு காலம் நிச்சயமாக இன்று வரவில்லை என்றால் நாளை வரும், நாளை வரவில்லை என்றால் சர்வ நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் உன்னை வந்து அடைந்தே தீரும். தோல்வி உன்னை எப்பொழுதாவது துரத்தினால் நீ வெற்றியை நோக்கு ஓடு. வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. அந்த தோல்வியே உன்னை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் மீண்டும் வந்த வழி தெரியாமலேயே மறைந்துவிடும். வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு உன்னுடைய முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி உன்னிடம் சாத்தியமாகும். எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளாகவே இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி கூட ஒரு நாள் இவன் பயப்படவே மாட்டான் போலும் என்று நினைத்து உன்னிடமிருந்து அது தோற்றுவிடும். தோல்வியே உன்னிடம் தோற்று போகும். எனவே தொடர்ந்து முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ நினைத்தது அனைத்தையும் சுலபமாக எட்டி பிடிக்கலாம். துன்பம் உன்னை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருந்தால் துன்பமே உன்னை பார்த்து பயந்து மீண்டும் வந்த வழி தெரியாமல் போய்விடும். என் அன்பு குழந்தா, வானவில் எப்பொழுது வானில் தோன்றுகிறதோ அந்த நிமிடம் வானம் மிக அழகாக இருக்கிறது. நில அழகாகவே காட்சியும் தருகிறது. அதே போலத்தான் நம்பிக்கை உன் மனதில் எப்பொழுது தோன்றுகிறதோ அந்த நிமிடத்திலிருந்து உன் வாழ்க்கையே அழகாக ஆகிவிடுகிறது. நம்பிக்கையை எப்பொழுதும் உன் மனதிலிருந்து தூக்கி எறியாமல் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வே அழகாக மாறிவிடும். தனியாக பறக்க இறக்கைகள் முளைத்தால் மட்டும் போதவே போதாது என்பதை தெளிவாக புரிந்து கொள். இறக்கைகளோடு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் பறக்கவே முடியும். அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உன் மனதில் வளர்த்து கொண்டே இரு. நீயும் மிக உயரமான உன் லட்சியத்தை அடைந்தே தீருவாய். எப்பொழுதுமே உன் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்ன தெரியுமா? என்னால் முடியும், என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இரு. முடிக்காததையும் முடித்து காட்டும் வல்லமையும் தைரியமும் மனோதைரியமும் உன்னில் தானாகவே வந்துவிடும். வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதைக் காட்டிலும் உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு. அதில் நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் வசமே. உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்து இருப்பார்கள். பலருக்காக உனக்கான வழியை தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கொள். பல பேர் உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள். அதுதான் உண்மையான வாழ்க்கை. நேரத்தை எப்பொழுதும் வீணடித்து விடாதே. உன்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஓடிக்கொண்டே இரு. அனைத்துமே உன் வசம் ஆகும். உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளி இலக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சிதான். உன்னை செதுக்கிக்கொள். தன்னம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் இலக்கை நீ அடைய வேண்டிய அத்தனை வழிகளையும் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக
கட்டுவேன். மனதிற்கு பிடித்தமான ஆலோசனைகளையும் நான் எப்பொழுதும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் அதை உணர மறுக்கிறாய்.